இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, மீன் குழம்பு, ஒரே ஒரு மண்டை, தேங்காய் சட்னி, மாம்பழம், வெள்ளரிக்காய், சப்பாத்தி, தோசை. மதுவுக்கு வந்து தோசை. இது எம்டி தட்டு நண்பர்களே, எனக்கு நண்பர்களே. சாப்பிடலையா நீ? சாப்பிடணும். நீ தானடி இதை பூரா சுட்டு வச்சிருக்க சப்பாத்தி பூரா உனக்கு தானடி இது நடிக்கிறவ அப்படியே கடந்து. நண்பர்களே, இப்போ நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த சேனல் ஹீரோ உள்ளே இறங்க போகிறேன். அடுத்து வந்து ஸ்டேண்டில் தான் போட போகிறோம். ஏன்னா பாவம் என் மக சர்மிக்கு வந்து கை வலிக்குது, ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. நம்ம அண்ணன் வாங்கி கொடுத்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். வீடியோ தரமாக எடுக்க போகிறோம். என்னடா என்னாச்சு? பசிக்குதுப்பா. பசிக்குதுவா? அந்த வந்துட்டேன் டெய்லி உனக்காக வெயிட் பண்ணணும் போல. ஆமா, அப்படி சொல்லுங்கடி. என் தங்க பிள்ளை டெய்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த வந்துட்டு நீ என் செல்ல பொண்டாட்டி இந்த வந்துட்டேன். என் செல்ல மகளே, என் செல்ல பொண்டாட்டி இந்த வந்துட்டேன். வாயா வாயா. மரியாதை எப்படி கூட்டாத மாமான்னு சொல்லு. வாங்க சார். மாமான்னு சொன்னாதே வருவேன். சொல்லுப்பா, மாமான்னு சொல்லுப்பா. வாங்க சார். அப்படி சொல்லி என் தங்க சொன்னேன். மாமா வாங்க சார். ஓகே ஓகே ஓகே. அப்படி பேசணும். கேட்டுக்க என் அறிவு கேட்டவள. வாங்க. ஓகே நண்பர்களே, சாப்பாட்டில் இறங்கியாச்சு. இன்னைக்கு மதிய சாப்பாடு நம்மளுக்கு இட்லி தான். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு. 12. வணக்கம் மேடம். ஹாய் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? 3 சப்பாத்தி. எப்படி மேம் இருக்கீங்க? ஓகே மேம். நீ என்னது உங்களுக்கு தோசையா? இருக்கட்டும், நான் இட்லி தான் சாப்பிடுவேன். நீ வச்சு அடி தின்றி பெரிய ஏன் நிப்பாட்டி ஓ வேலையா? நீ திங்க. உனக்கு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன். இஷ்டம்னா சப்பாத்தி சாப்பிடு. நீ வாய மூடு. இத்தனை சப்பாத்தி எதுக்கு போட்டு வச்ச? எனக்கு சர்மிக்கு நானே சாப்பிட மாட்டேன் தெரியுமில்ல. இவ்வளவோ போட்டு எதுக்கு வச்சிருக்க? அப்புறம் வச்சா மட்டும் வேணாம். என்ன திங்க தெரியாத மாதிரி. என்ன சார்? எதுக்கு சார்? அந்த மனசுதாயா மதுவுக்கு. நீ சொல்லி 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 பிள்ளைகிட்ட வாங்கி வாங்கி திங்கிறதே வேலையே நண்பர்களுக்கு. அப்பா அதை கலக்கி விடு. எனக்கு கொஞ்சம் ஐயோ நண்பர்களே. மதுமா தேங்காய் சட்னி வேணாமா? இரடி மீனே காணா. மண்டை எனக்கு வேணையா? மண்டை உனக்கா? அப்புறம் நான் எனக்கு அடிச்சு பல்லு எனக்கு வேணும்யா. ஒண்ணுதான் இருக்கு. ஏன் மீனை திருட்டு நைட்டு? நண்பர்களே, நேற்று வாங்கின 1 கிலோ மீன், ஒரு பீஸ் ரேட். நான் வெளியூர் வண்டிக்கு போயிட்டேன். காலையில் மீன் ஒரு பழைய சூப்பராக இருக்குது. இட்லி வைக்கிட்டா ஒரு மண்டை. நான் சாப்பிட்டது போதாங்க, மற்ற யாருக்கா இருந்தாலும். நண்பர்களே, தரமான மீன் குழம்பு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இந்த மீன் எங்கே வாங்கினோம்னா, அதாவது கம்மா மீன், இந்த குளத்து மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கம்மா மீன். மெட்ராஸ் பக்கத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது. எங்கள் ஊரில் இது கம்மா மீன். இங்கே ஊற்றியா குழம்பு? ஏய் சப்பாத்திக்கு அடிச்சு படவா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நண்பர்களே, அருமையான மாம்பழம். ஊற்றுவோம் சார். அருமையான மாம்பழம் நண்பர்களே. பாரு சாமி, அப்பா அப்படி நீ அசிங்கம் போட்டுருவாங்க. போதுமா? இன்னும் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். ஊற வேணாமா? களி ஊற வச்சு அடிக்கிறா பாட்டு இல்லைடா. போதுமா? மதுமாக்கு மீன் குழம்பு. நண்பர்களே, சூப்பராக நான் சப்போட்டா பழம் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு நடிகை தமனா மாதிரி இருக்கு இந்த பழம். வெள்ளை வெள்ளையர் இருக்கல். நான் எனக்கு இருக்க அழகுக்கு அறிவுக்குன்னு யாரும் என்கிட்ட கல்யாணம் பண்ணி எப்படியோ போக முடியாது நண்பர்களே. இந்த கருவாச்சியை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஊத்துங்க நண்பர்களே. இப்பதான் நல்ல வாய்ப்பு. ஏண்டி நீலாம் எனக்கு அதை ஜோடி அடி. குழாமையும் நேற்று போட்ட சட்டையோட வந்து உட்காந்துருக்காரு. ஏண்டி எனக்கு நான் அப்படி சொல்லி என் தங்கங்களே, நான் பெத்த பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட்டு. ஓகே, வெளிநாட்டுக்காரங்கன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் சாப்பிட்றாங்க. நானும் அதே வெள்ளரிக்காய் ஆகிடுது.
ம் அதுக்கு தானையா நீ வெயிட் பண்ணுற. என்ன போட சூப்பரான படம் போட மாம்பழம். கடைசியா சாப்பிடலாம். சீனி போட்டா பிறகும் கடைசியா சாப்பிடலாம் இதெல்லாம். சரி வச்சிருவா. அதை சாப்பிடு. ஆஹா வெள்ளரிக்காயும் செம்ம திங்கிறாரு, டேஸ்ட். மாம்பழத்தையும் திங்கிறாரு, இட்லியும் திங்கிறாரு. இப்போ தாண்டி திங்க போகிறேன். சாப்பிடு. இந்த ஓடு. அம்மா தண்ணி போடுப்பா. தண்ணி மட்டும் போட்டு அடி மாட்டீங்களா? ம் பார்த்தியாடா. சீக்கிரம் போட்டு வாங்க. மீன் குழம்பு பழைய குழம்பு டேஸ்ட்னாலே டேஸ்ட் அதான் டேஸ்ட்டு. அம்மா யாரோ நினைக்கிறாங்க என் ஃபாலோவர்ஸ். தேங்காய் சட்னிக்கு இந்த இந்த இட்லிக்கும் மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். இதை பிணைஞ்சிக்கிட்டு இந்த இட்லியும் இந்த தக்காளி இந்த தேங்காய் சட்னி புனைஞ்சிக்கிட்டு அப்படி நல்லா உருட்டிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு இருடா நான் சாப்பிட அப்புறம் சாப்பிடலாம். உருட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே அப்படி விட்டோம்னா அடக்கா எவ்வளோ பெரிய வாயி. அடடா எவ்வளோ பெரிய வாயி. வாயோட பெருசா இருக்கு. அடுத்து என் மகன் கொடுத்தது. இது என்னடா சட்னி பொடியா? பொடி. ஆஹா போதும் நீ சாப்பிடு. கமாண்ட்ல சில பல பேர் கேக்குறாங்க வர அமேசனே சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி அமேசான் திங்கிறது நல்லா இருந்தா எப்படி சொல்ல தோணும்? இது சூப்பர் டேஸ்ட். அப்படி மீன் குழம்பு பழைய குழம்பு முதல்ல நல்லா இல்லையா? அதான் நண்பர்களே உண்மையை சொல்ல போனால் அந்த மீன் குழம்புக்கு இந்த தக்காளி இந்த தேங்காய் சட்னிங்க வைக்க வேறு ரவுட்டு. அமேசன். ஆஹா செம்மையாக இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டு முடிச்சிட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த பழத்தை பார்த்தா தமனா வந்தே வருது. தமனா மாதிரியே அப்படியே செக்க செவ்வேர்னு இருக்கு. ரமன் அந்த கலரில் தான் இருப்பாங்க. அப்புறம் சுண்டி விட்டால் ரத்தம் வரும். இங்கே கத்தி வச்சு அறுத்தாலும் கூட ரத்தம் வராது. அப்பா மட்டும் வாங்க, நல்ல ஒரு வாய் வாங்கிக்கோ. சூப்பர் நண்பரே. இந்த உருண்டை கட்டி விட்டு அடடா தக்காளி இதே ஏமாற்றி தட்டக்காளி பண்ணணும். சாப்பிட முடியல. சாப்பிட முடியலப்பா. மண்டை வேணுமா? பார்க்குறாரு, பார்த்துக்கோங்க. வேணாம் இல்லை பரவாயில்ல. சாப்பிட முடியல. அந்த மனசுதாயா முத்துலட்சுமிக்கு. சாப்பிட முடியல. அதான் பக்கத்துல 2 சீவன் இருக்குல்ல, ஆளுக்கு 4 வாய் ஊட்டி விடு, முடிஞ்சு வச்சு. மீன் மண்டையில் இருக்க டேஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது. நம்மள வேணாம்டா நீ சாப்பிட்றாங்க எப்போ பார்த்தாலும் எங்களுக்கே வச்சு தப்பிச்சுக்கிட்டு. மாம்பழம் சாப்பிட்றதுக்காக தோசை வேணாம்னு சொல்லுது, பார்த்துக்கோங்க. தோசைலாம் வேணாம்னா மாம்பழம் கிடையாது. ஜெயிக்கிறவங்களும் மாம்பழம் இல்லை. மதுக்கிட்ட யாரும் வாங்கக்கூடாது. முக்கியமா அந்த மனசுதாயான்னு சொல்றவங்க தேங்காய் சட்னி நல்லா ஏமாத்துறாங்க. தேங்காய் சட்னி செம்ம டேஸ்டாக இருக்குது. போட்டு அடிய நண்பர்களே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாடே முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். அவ்வளோதான். ஏன்னா இவர் வர்ற டயம் அப்படி, நம்ம என்ன பண்ணுறது? சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் தேங்காய் சட்னி வேறு லெவலாக இருக்குது.
இருக்காதா? சூப்பரா இருக்கு. என்னது மாம்பழம். மாதுளம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். இன்னும் கண்ணில் காமிக்கல. ஆமா நண்பர்களே, வீடியோக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். தண்ணியா உனக்கு இல்லை, ஏன்? அந்த அறிவு வேணும், தண்ணி முந்து வைக்கிற அறிவு. இந்தா அந்த மனசு மீசம் பண்ணிக்க. அதை நீங்களே சொல்லிக்கங்க, ஏன்னா உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே மீன் குழம்பு பழசு வச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குது. இன்னும் இன்னைக்கு ஆம்லேட் கேட்கல. வேணாம் சாமி. ஏன்? ம் இல்லை கேளு. அன்னைக்கு மாதிரி போட்டுவிட மண்டையில. பேர் என்னது? கொத்து பாத்தா போடுங்கன்னு சொன்னாங்க. ஆத்தாடியா தோசை ஊத்துங்கன்னு சொன்னாங்க. சூப்பர். கொத்து பரோட்டா போட்டுருவோம் நண்பர்களே. மிளகா பொடி அரைங்கன்னு சொன்னாங்க. மிளகாய் அரைங்கன்னு சொன்னாங்க. யாருன்னா அது தெரியல. நிறைய கமாண்ட். பச்சை மிளகாய் அரைச்சு அப்புங்க நண்பர்களே. அரைச்சு அப்புங்கள், அதெல்லாம் நிறைய கமாண்ட் வந்துருந்துச்சு. ஓகே நண்பர்களே, கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அன்றைக்கி அப்புனதுக்கப்புறம் அடி கொடுத்து உங்களுக்கு தெரியாது, அடி வெளுத்துட்டேன். ஆள் பயந்து போய் கிடக்குற அன்னையிலேருந்து. பொய்யா? அப்படியா? தெரிஞ்சு வச்சா சொல்லிவிட்டியா? ஓகே நம்மளே, இன்னைக்கு காலையில் மதியமும் முடிஞ்சு நல்ல சாப்பாடு. ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து நேராக பெயிண்ட் அடிக்க வேலை மாறியை விட்டு வந்துருக்கேன். ஒரு ஸ்கூலில் தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கட்டில், இது பெஞ்சு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் கிளம்பிட்டேன். மற்றொரு வீடு சந்திக்கும் வரை உங்களை விடுறது மதுரை பேசவனே, அன்பு மனைவி முத்துலட்சுமி, செல்லக்குட்டி மக மதுமா, கேமராமேன் சருமையா, எல்லாரும் அப்படி கிடையாது. அங்கே போய் சொல்லு, போட்டு வண்டி ட்ருன்னு ஓட்டுங்க. பாய் 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 பாய். சுச்சு